ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் சம் நம்பர் 70 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். The following particulars have been extracted in respect of material X. Prepare the ledger account on the basis of simple average method. ஸோ நம்மள சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் சம் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ரெசிப்ட் தனியாக, இஷ்யூஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டேட்ஸ் எல்லாமே ஜம்பிள்ட் ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு எழுதும் போது நம்ம ஆர்டராக தான் எழுதணும். ஓகே, வாங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். October 3rd purchased 500 units at 4 rupees each. ஸோ October 3rd என்ன பண்ணுறாங்க, 500 units வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால goods received note number 500 units பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால ரெசிப்ட் காலமில் போடணும். ஓகேவா? 500 into 4 2000. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அப்படியே பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. October 5 issued 400 units. ஸோ October 5 என்ன பண்ணுறோம், 400 units இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த 500லேருந்து 400 டைரெக்டாக இஷ்யூ பண்ணிடலாம். எந்த ரேட்டு போடுவோம்? இங்கே ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்குது, அந்த 500 யூனிட்ஸ்க்கான ரேட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ரேட்டே போட்டுக்கலாம். 400 into 4600. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி பேலன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், குவான்டிட்டி அதாவது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ்லேருந்து இப்போ நம்ம இஷ்யூ பண்ணோம்ல, அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும், 100. இதுக்கு நம்ம ரேட் போட வேணாம். ஓகேவா? நம்ம எப்பயுமே சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் ரேட் போடக்கூடாது. அது தேவையில்லை, போட்டாலும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. ஓகே, டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த 1600 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 400. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 13th October purchased 900 units at 4.3 rupees each. 13th October என்ன பண்ணுறாங்க, 900 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 900 4.3 900 into 4.3 3870. இப்போ பேலன்ஸில் அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸில் ஒரு 100 இருக்கா, அது கூடவே இந்த 900 ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணணும்னா எவ்வளோ வருது, 1000. ஓகேவா? ரேட் காலம்ல நம்ம எதுவும் போட வேண்டாம். அமௌண்ட் வந்து ஆல்ரெடி 400 இருக்குது பேலன்ஸில் அமௌண்ட்டு, அது கூடவே இந்த 3870 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது 15th October issued 600 units. ஸோ 15th October என்ன பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த 1000 யூனிட்ஸ்லேருந்து நம்ம 600 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரேட் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக முன்னாடி இஷ்யூ பண்ணும்போது வெறும் ஒரே ஒரு ரேட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் டேரெக்டாக போட்டோம். இப்போ வந்துட்டு 2 ரேட்டு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1000 யூனிட்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 1000 யூனிட்ஸ் வந்து எந்தெந்த டிரான்சாக்ஷனோடதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 500 யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தோமா, அதில் 400 இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 100 வந்து இந்த 1000ல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே போல் இந்த 900ம் இந்த 1000ல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த 100 + 900 தான் இங்கே 1000 இன்க்ளூட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த 2 ரேட்டையுமே நம்ம எடுக்கணும். ஓகேவா? இந்த 4.3 ப்ளஸ் இந்த 4, ஏன்னா இந்த 100 வந்து இந்த 500ஓட யூனிட்ஸ் தான் அந்த பேலன்ஸ் இருக்க 100. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ரேட்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். டிவைடட் பை 2, ஆவரேஜ் எடுக்கிறதுனால நம்ம டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ 4 + 4.3 டிவைடட் பை 2 பண்ணுறோம். பண்ணோன்னா 4.15 வரும். ஓகே, 600 into 4.15. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 2490. இப்போ 1000லேருந்து 600 சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும், 400 யூனிட்ஸ் இருக்கும். அதே போல் 4270லேருந்து 2490 சப்ராக்ட் பண்ணிடணும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1780 இருக்கும். ஓகே, அடுத்த டிரான்சாக்ஷன். October 23rd purchased 600 units at 3.8 rupees each. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் October 23rd. ஸோ அதனால் goods received note number 600 units 3.8 rupees. 600 into 3.8 2220. இது எப்படி பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஆல்ரெடி பேலன்ஸில் 400 இருக்கா, 400 யூனிட்ஸ், அது கூட இந்த 600 ஆட் பண்ணிப்போம். ரேட் காலமில் எதுவும் வராது. அமௌண்ட்டில் வந்து 1780 ஏற்கனவே இருக்குது, அது கூடவே 2280 ஆட் பண்ணிவிடும், 4060. ஓகேவா? அடுத்தது 25th October issued 600 units. ஸோ 25th October இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 600 யூனிட்ஸ். இந்த 1000ல் நம்ம 600 வந்து இஷ்யூ பண்ணுறோம். 600. ஸோ ரேட் எப்படி போடணும் இப்போ இதுக்கு, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 1000ல் எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த 500ல் 100 பேலன்ஸ் இருந்துச்சா, அந்த 100 வந்துட்டு நம்ம இந்த 600 இஷ்யூ பண்ணும்போது செட் ஆஃப் ஆயிருக்கும். பேலன்ஸ் 500 வந்து
இந்த 900 இஷ்யூ பண்ணும்போது அந்த 900லேருந்து செட் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இந்த 900ல் 500 போய் பேலன்ஸ் 400 தான் நம்மளோட பேலன்ஸ் காலமில் இருக்குது. ஸோ அப்போ இந்த 900ல் உள்ள 400 யூனிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் அந்த 900க்கு என்ன ரேட் இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். 4.3 ப்ளஸ் ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 400 பேலன்ஸ் வந்து இந்த 900ல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 600 பேலன்ஸ் வந்துருக்கு. இது வந்து 23rd பர்ச்சேஸ் பண்ணது. இந்த 600ம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த 400 ப்ளஸ் இந்த 600 ரெண்டுமே இன்க்ளூட் ஆனது தான் இந்த 1000. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த 600ஓட ரேட்டுமே நம்ம எடுக்கணும். 3.8 டிவைடட் பை 2 பண்ணணும். ஆவரேஜ் எடுக்கிறோம். 4.3 ப்ளஸ் 3.8 டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு 4.05 வருது. ஸோ 600 இன்ட்டு 4.05 2430. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 1000ல் 600 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 400. அதே மாதிரி 4060ல் 2430 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1360. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம எல்லா டிரான்சாக்ஷனுமே என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து தனியாக எழுதணும். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஸோ எவ்வளோ? 400 யூனிட்ஸ் valued at rupees 1630. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.